Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Guys, இன்னைக்கு market ஒரு நல்ல negative candle கொடுத்திருக்கு, inside candle which is good, which is really good. Daily time frame ல பார்த்தாவே தெரியும், daily weekly ல பார்த்தாவும் தெரியும். இது ஒரு நல்ல candle, இதோட low break பண்ணிடுச்சு. இனி நமக்கு still space எல்லாம் இருக்கு, so wait பண்ணலாம். நாளைக்கு market என்னங்கிறத first பார்த்துடலாம். எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 11:30 கிட்ட இந்த இடத்துல ஒரு ட்ரேட் கிடச்சிது. நான் இமீடியட்டாக ரெண்டே கேண்டில் புக் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே எங்கேயாச்சும் எனக்கு ட்ரேட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, எனக்கு இங்கே எங்கேயுமே ட்ரேட் இல்லை. ஏன்னா இங்கே வாலட்டைலாக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் மார்க்கெட் எவ்வளோ வாலட்டைலாக இருக்குன்ட்டு. இந்த ஜோன் பாருங்கள் எவ்வளோ வாலட்டைலாக இருக்குது பாருங்கள். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வாலட்டைலாக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் இந்த லெவலில் ப்ரீச் பண்ணுச்சுன்னா, அதாவது 22,220க்கு கீழே வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் பார்க்கலாம். அதுக்கு கீழே தான் நான் ஷார்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட லெவல். அதாவது 22,220க்கு கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா நான் ஷார்ட் பண்ணுவேன். பை எங்கே பண்ணுவேன்னா, பை வந்துட்டு 22,440க்கு மேலே போச்சுன்னா நான் பை பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி சேம் நமக்கு ஒரு சின்ன ட்ரேட் கிடச்சிதிங்க. 1:1 குயிக் ஸ்கேல்ப் பண்ணிட்டு நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய ப்ராப்பரான ஷார்ட் லெவல் இங்கே தான் இருக்குது. அதாச்சும் 47,192க்கு கீழே வந்துச்சுன்னு தான் ஷார்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி எங்கேயுமே ஷார்ட் பண்ண மாட்டேன். சிம்பிள் லாஜிக் என்ன, இங்கே பாருங்கள், அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது, வால்டைல் ஜோன். இது ஒரு வால்டைல் ஜோன். ஓகே, இதுக்கு பின்னாடி போய் பார்த்தாலும் இங்கே தெரியுது, இங்கே ஒரு வால்டைல் ஜோன் இருக்குது. இன்னி பின்னாடி போய் பார்த்தீங்கனாலும் தெரியுது, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. பட் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் நிறைய டைம் ஆயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு வால்டைல் ஜோன் இருக்குது. ஸோ ரொம்ப காஷியஸாக பண்ணுறது நல்லது. நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வால்டைல் ஆச்சுன்னா வால்டைல் ஆக விட்டுறலாம். 47,192க்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் கரெக்டாக எனக்கு இங்கே ஒரு 230 கிட்ட ஒரு எஸ்எல் அடிச்சது. இங்கே நம்ம என்ட்ரி பண்ணோம் நேற்று. இங்கே எஸ்எல் விச் இஸ் டோட்லி ஃபைன். மிட் நைட்டில் என்ட்ரி பண்ணி இங்கே எஸ்எல் டோட்லி ஃபைன். இப்போ திருப்பி நான் இங்கே ஷார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது $77.65 நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்குது. இன்னும் இந்த ட்ரேட் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். 1:1.5 கிட்ட சம்திங் இருக்குது. டார்கெட் பார்த்தீங்கன்னா $75.85க்கு இல்லை தான் என்னோட டேக் ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, so that's it for US oil. Next is gold. Gold இன்னுமே இந்த ட்ரேட் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் கைஸ். அது போக இங்கே வந்து நல்ல ஒரு கன்சாலிடேஷன் தெரியுது. திஸ் இஸ் அ குட் கன்சாலிடேஷன் ஜோன் விச் இஸ் குட். அதுவும் கன்சாலிடேஷன் ஹையர் ஆகிட்டே தான் போகுது. நீங்களே பார்த்தா தெரியும், இது ஒரு ஹை, இது ஒரு ஹை. ஓகே, இந்த மாதிரி ஹையர் ஆகிட்டே தான் போகுது. இந்த லோவையும் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே பிரேக் ஆகலை. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த லோ எங்கேயுமே எனக்கு தெரிஞ்ச பிரேக் ஆகலை. அதுக்கு மேலேயே தான் இருந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு டைம் டிப் பண்ணிட்டு மேலே போயிருக்கு, விச் இஸ் ரியலி குட் சைன். நான் எங்கே ஆட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா 218586க்கு மேலே போச்சுன்னா நான் ஆட் பண்ணுவேன். பட் இப்போ என்னோடய ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கரெக்டாக இந்த அதாச்சும் 2167 என்னோடய ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். அதே மாதிரி நம்மளோட நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக போயிட்டுருக்குது, விச் இஸ் டோட்லி ஃபைன். இதெல்லாம் நெகட்டிவாக போயிட்டுருக்கு, விச் இஸ் டோட்லி ஃபைன். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு போகிறது நல்லது. என்னோடது பார்த்திங்கன்னா சிப்லாலையும் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸில் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி 1:2.7 உட்காந்துருக்கோம் சிப்லா, விச் இஸ் ரியலி குட். பவர் கிரிட்லேயும் வந்துட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸில் தான் இருக்கும். அப்போ பேங்க் ஆஃப் பரோடாவில் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸில் தான் இருக்கும். பேங்க் ஆஃப் பரோடா எவ்வளோ இருக்குது, 1:1.5 இருக்கும். ஓகே, ஆனால் இந்த ஹை பார்த்தீங்கன்னா 1:2 இருந்துச்சு, விச் இஸ் டோட்லி ஃபைன். இப்போ நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது, நம்ம இன்னும் ஹோல்ட் பண்ணுவோம். இதெல்லாம் எக்ஸிட் பண்ணிட்டேன். HDFC பேங்க் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன். SBIன்னு ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் SBI பேமெண்ட் எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் ஹேவல்ஸ் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். தென் கல்யாண், சன்ஃபார்மா, இதெல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே என்னோடய ஸ்டாப் லாஸ் இன்டாக்டாக இருக்குது. ஸோ லெட்ஸ் சி மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க, விச் இஸ் டோட்லி ஃபைன். நெக்ஸ்ட் ட்ரேட் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் நமக்கு சின்னது, டார்கெட் பெருசு, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நத்திங் டு வரி அபவுட் இட். ஓகே, உங்களுக்கு என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணால் தான் என்னாலையும் க்ரோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.